இந்த 4 ஹேபிட்ஸ் உங்ககிட்ட இருந்துச்சு அப்படின்னா நீங்க எல்லாராலும் மதிக்கப்படுவீங்க. நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நம்பர் 1 டேக்கிங் ரெஸ்பான்சிபிலிட்டி. உங்களுக்கு ஒரு ஒர்க் குடுக்குறாங்க, ஒரு அசைன்மென்ட் குடுக்குறாங்கன்னா, அத 100% கம்ப்ளீட் பண்ணி குடுக்க வேண்டியது உங்களுடைய பொறுப்பு. உங்கள யாருமே ஃபோக்கஸ் பண்ணல அப்படிங்கிறதுக்காக 70% மட்டும் பண்ணா போதும் அப்படின்னு சொல்லி டெலிவரி பண்ணக்கூடாது. அது உங்களுடைய வேல்யூவ வந்து டவுன் பண்ணி விட்டுரும். நம்பர் 2 டிசிப்ளின். ஒரு ஹார்ட் ஒர்க்குக்கு எந்த அளவுக்கு பவரும், வேல்யூவும் இருக்கோ, அதே மாதிரி டிசிப்ளின் அதாவது ஒழுக்கத்துக்கும் இருக்கு. இது 2மே ஒரு பெர்சன் கிட்ட சரியா இருந்துச்சு அப்படின்னா, அவங்களுடைய வளர்ச்சிய யாராலுமே தடுக்க முடியாது. டிசிப்ளின் அப்படிங்கிறது ஆன் டைம்ல வந்து ரீச் ஆகுறது, ஒர்க்க சரியா கம்ப்ளீட் பண்றது, ரெஸ்பெக்ட் குடுக்குறது இது எல்லாமே டிசிப்ளின் அப்படிங்கிற லிஸ்ட்ல வந்து வந்துரும். நம்பர் 3 லேர்னிங். லேர்னிங் அப்படிங்கிறது ஒரு புக்ல இருந்து தான் நம்ம கத்துக்கணும் அப்படிங்கிறது கிடையாது. நம்ம முன்னாடி நிக்கிற ஒவ்வொரு பெர்சன் கிட்ட இருந்தும் ஒரு விஷயத்த நம்ம கத்துக்கலாம். இவங்கிட்ட இருந்தா அப்படின்னு பார்க்கக்கூடாது. இவங்க கிட்ட இருந்து கூட கத்துக்கலாம் அப்படிங்கிற மாரி தான் உங்களுடைய லேர்னிங் வந்து இருக்கணும். லாஸ்ட் ரொம்ப முக்கியமானது ஹானஸ்ட். உங்களுக்கு எந்த மாரி சூழ்நிலை வேணாலும் இருக்கலாம். எந்த மாரி சிச்சுவேஷன் வந்தாலும் நீங்க ஹானஸ்ட்டா இருக்கிறத மிஸ்ஸே பண்ணக்கூடாது. இது சரியா நீங்க ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா, உங்கள எல்லாருக்குமே பிடிக்கும். ட்ரை பண்ணுங்க.